வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வார நம்முடைய விருந்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணியின் தலைவரும் தருமபுரி மக்களவை உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ். வணக்கம். வணக்கம். உங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அண்மையில் கூடி பாமக தலைமையில் ஒரு மாற்று அணியை அமைக்க போகிறோம், புதிய அணி அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. மாநில தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும், அப்படி அறிவித்து தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னப்போ மாற்று அணியை மட்டும் அறிவித்த உங்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கலை. அதற்கு என்ன காரணம்? முதல்ல எங்கள் கட்சி பொதுக்குழு கூடி ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்திருக்கிறது. வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக, குறிப்பாக திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக பாட்டாளி கட்சி அணி சேர்க்கும் தலைமையிலே மற்ற கட்சிகள் வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அடுத்தது நீங்கள் கேட்ட அந்த முதலமைச்சர் வேட்பாளர் கட்சி முடிவு பண்ணணும். அது உரிய நேரத்தில் யார் அறிவிக்கிறாங்களோ எல்லாம் எடுத்துப்போங்க. அதில் நல்ல கட்சி முடிவு செய்ய வேண்டும். அண்மையில் எந்த காரணமும் கிடையாது. தொண்டர்கள் விரும்பினாங்க, ஆனால் கட்சி ஒரு உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, எங்கள் கட்சி என்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் 5 பேர் களத்தில் இருப்போம் முதலமைச்சர் வேட்பாளராக. திரு ஸ்டாலின், திரு விஜயகாந்த், திரு வைகோ, திரு வாசன், நீங்கள். இந்த 5 பேரில் எனக்குத்தான் கல்வி தகுதி, வயது, பெர்ஃபார்மன்ஸ், இந்த அடிப்படையில் எனக்குத்தான் பலம் அதிகம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தீங்க. ஏன் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவை இந்த வேட்பாளர் பட்டியலே இல்லை, களத்தில் இல்லைன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்களா? முதல்ல அது அந்த பட்டியலை நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. அந்த பட்டியலில் அவங்க சொன்னாங்க இது மாதிரி 5 பேர் ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி அவங்க சொன்னது. அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் இன்னும் 10 ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட போகிறது முடியாது. அதெல்லாம் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களால் போட்டியிட முடியாது. அதனால் அவங்க அந்த பட்டியலில் வரப்போகிறதுக்கு முடியாது. நீங்கள் கேட்ட அந்த 5 பேர், நீங்கள் சொன்ன அந்த 5 பேர், அது நான் சொல்லலை, அவங்க சொன்ன அந்த பேட்டியில் அவங்க சொன்ன அந்த 5 பேரில் மக்கள் முடிவு செய்ய வேண்டும். யாருக்கு வயது குறைவு, யாருக்கு படிப்பு அறிவு, அதில்லாமல் மக்களுக்கு செய்தது, தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் யார் செய்திருக்கின்றார்கள், யாருக்கு அதிக விருதுகள், உலக அளவில் விருதுகள் யார். நான் சொல்லப்போனால் என்னென்னா பெருமையாக சொல்லிக்கூடாது, ஊடகங்களில் இதை பற்றி போடுறது கிடையாது. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் என்னை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மற்றவெல்லாம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கங்க, துணை முதலமைச்சராக இருந்தார், இன்னும் சொல்ல நிழல் முதலமைச்சர் அவர். ஆனால் என்ன செஞ்சுருக்கேன், ஏதாவது ஒரு திட்டம், இந்த திட்டம் செஞ்சுருக்கிறேன், தமிழ்நாடு செஞ்சுருக்கிறேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த இலவசங்களை தவிர, இலவசங்கள் திட்டம் கிடையாது, அதெல்லாம் பிச்சை போடுறது மக்களுக்கு. அதெல்லாம் ஸ்டாலின். அடுத்தது விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் உங்களுக்கே தெரியும், எங்கே நான் போனேன், என் பையன் ஷூட்டிங் போகிறேன். எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர்னால் இன்றைக்கி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பதவி, அது எப்படி நல்லா பயன்படுத்தணும், அதை பயன்படுத்த தவறிட்டார். அங்கே திருப்பி ஒரு மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பற்றி தெரியல, நான் ஒரு மாதம் வெளியில் இருந்துட்டேன், பேப்பரும் பார்க்கல, நான் நியூஸ் பேப்பர் பார்க்கல, டிவி பார்க்கல. இப்படி ஒரு பொறுப்பற்ற பதில். வைகோ நல்ல மனுஷன் அவர், ஆனால் அவரிடம் தொண்டர்கள் கிடையாது. அதில் மீடியா சப்போர்ட் இருக்குது, நிறையா இருக்குது அவருக்கு, ஆனால் தொண்டர்கள் கிடையாது அவருக்கு. அதுக்கப்புறம் வாசன். காங்கிரஸ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் வாக்கு வங்கிகள் அவங்க வாங்கின சதவீதம் 39 தொகுதியிலையும் 5.5 விழுக்காடு. 5.5 விழுக்காடு தான் மொத்தத்தில். அதில் 38 டெபாசிட் போயிடுச்சு காங்கிரஸுக்கு. அதுலேருந்து பிரிஞ்ச கட்சி வாசன். நான் பெரிய பட்டியல் நான் சொல்லிடலாம். நான் 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தபொழுது நாங்கள் செஞ்சுருக்கோம், கட்சியை செஞ்சுருக்குது. 108 ஆம்புலன்ஸ்லேருந்து தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், புகையிலை திட்டங்கள், HIV AIDS போலியோ ஒழிப்புக்கு எல்லாமே எனக்கு உலக அளவில் 4 விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வரிசையில், அவர்கள் பட்டியலிட்ட வரிசையில் நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தமிழ்நாடு ஆளுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லதாக நாங்கள் செய்வோம்னு அந்த நம்பிக்கையோடு நான் சொன்ன அந்த வார்த்தைகள். இப்போ நீங்கள் இந்த 4 கட்சிக்கும் உங்களோட களத்தில் இருக்கிற 4 செல்வாக்கு இல்லைன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் அப்படின்ற பட்டியலில் அதிமுக, திமுக, இன்றைக்கு 3வது இடத்த பிஜேபி வருது அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபியை விமர்சிக்கிறத கவனமாக தவிர்க்கிறீங்களே. இல்லை, பிஜேபி பற்றி நான் இன்றைக்கி பிஜேபி தமிழகத்தை பொறுத்தவரை சிறிய கட்சி. அது கடந்த தேர்தலில் பார்த்தோம், 2009 தேர்தலில் அவர்கள் மொத்தம் வாங்கின வாக்கு விதம் 2.3 விழுக்காடு அவ்வளோதான் வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் 96 தனியாக போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். அப்போ நாங்கள் வாங்கின வாக்கில் 8 விழுக்காடு. அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி சில தொகுதியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். அதனால் இல்லை, நாங்கள் 10% 96 நாங்கள் வாங்கியிருப்போம்.
ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் வளர்ந்த கட்சிகள் நாங்கள் இப்போ எங்களுக்கு இங்கே பல பிறகு வளர்ந்த கட்சினாலும் நீங்க தேமுதிகவை பெரிய கட்சின்னு ஏற்றுக்கொண்டு அதை 14 சீட் அவங்களுக்கு ஒரு கூட்டணியில தான் நீங்க அந்த கூட்டணியில் இடம் பெற்றீங்க. அந்த வேட்பாளர்களுக்கு நீங்களும் வாக்கு கேட்டீங்க. நாங்க ஏத்துக்கல, பெரிய கட்சி நாங்க ஏத்துக்கல, அது பிஜேபி ஏத்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி இன்னைக்கு அது தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. தேமுதிக 14 தொகுதிகளில் 2 தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க, ஒன்று வெற்றி பெற முடியல. நாங்கள் 8 தொகுதியில் நாங்கள் 1 வெற்றி பெற்றிருக்கின்றோம். இவ்வளோ பெரிய அலையில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 5 தொகுதியில் நாங்கள் டெபாசிட் வாங்கியிருக்கின்றோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்க அமைச்ச கூட்டணி அப்போ தேமுதிக பெரிய கட்சி, பாஜக பெரிய கட்சி. ஆனா இன்னைக்கு அந்த கட்சி எல்லாம் சின்ன கட்சி ஆயிடுச்சு, எங்க கட்சி தான் வளர்ற கட்சின்னு சொல்றது. 6 மாதத்திற்கு முன்பு இதே நிலைப்பாட்டை தான் நாங்கள் அப்பவே நாங்கள் எடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் இதே நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடுன்னா, திமுக அண்ணா திமுகவை தவிர மாற்று அணி அமைக்கணும்னு. காரணம், அது தேசிய தேர்தல், திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும், ஒரு இந்தியாவில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த நோக்கத்திற்காக தான் நாங்கள் பிஜேபியுடன் சேர்ந்தோம். பிஜேபி சிறிய கட்சி, இது நாங்கள் பலமுறை பிஜேபியுடன் சொல்லியிருக்கின்றோம். நீங்கள் சிறிய கட்சி, உங்கள் தலைமையில் நாங்கள் வருவதற்கு காரணம், அங்கே தேசிய தேர்தல் பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரணும், ஒரு மாற்றம் வேணும்னா. இன்னைக்கும் அதே நிலைப்பாடு தான். இன்னைக்கு அந்த சிறிய கட்சி எத்தனை தொகுதிகள் நின்னதோ அதே அளவுல தான் நீங்களும் நின்னீங்க. பிஜேபி நின்னது ஏசி சண்முகம், திரு பச்சமுத்து அவர்கள், திரு ஈஸ்வரன் அவர்கள் 3 பேருமே தாமரை சின்னத்தில் நின்னாங்க. அதில் பிஜேபி 22 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்ற கணக்கு. அதில் 8.5 லட்சம் வாக்குகள் இந்த 3 தலைவர்களும் நின்னாங்க. ஆனால் தாமரை சின்னத்தில் நின்னாதனால பிஜேபி நாங்கள் 22 லட்சம் வாக்குகள், இது 8 லட்சம் எடுத்துட்டீங்கன்னா 13 லட்சம் தான் வரும், இல்லை 14 லட்சம் வரும், அவ்வளோதான். அதனால அது நீங்க ஒரு பொருட்டை எடுத்துக்கூடாது. ஏன்னா அது எங்க வாக்குகள் எல்லாம் இருக்குது. இப்ப மோடி ஆட்சி 6 மாதத்துல அவங்க செஞ்சிருக்கிற பணிகள்னால பிஜேபி வேகமா வளர்ந்துருச்சு, அவங்களுக்கான செல்வாக்கு கூடிடுச்சு அப்படின்னு சொல்றத நீங்க ஏற்கலையா? நிச்சயமா தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் எனக்கு தெரியல, மக்களுக்கும் தெரியல. திமுக அதிமுக மீது மக்கள் சலிப்படைந்து விட்டார்கள், அதற்கு மாற்று தேவைன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வாங்கின வாக்கு, மோடியை காட்டி இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து மாற்றுன்னு சொல்லி வாங்கின வாக்கு 4.5%. 44% வாக்கு வாங்கின அதிமுக, 24% ஓட்டு வாங்கின திமுக. இவங்களுக்கு 4% ஓட்டு வாங்கின பாமக எப்படி மாற்றாக முடியும்? ஒரு உதாரணம், ஹரியானாவில் பிஜேபி 5.5% வாங்கினாங்க கடந்த தேர்தலில். இன்னைக்கு 30% வாங்கியிருக்கிறாங்க. காரணம், அங்கே இருக்கின்ற ஆட்சி ஊழல் ஆட்சி, ஒரு மாற்றம் வேணும், மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்ன மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் இவங்க வேணும்னு விரும்ப மாட்டாங்க, இவங்க வேண்டான்னு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தலில் இவங்க 2 பேருமே வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களும் வேண்டாம், அவங்களும் வேண்டாம். சரி, ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு களத்தில் நீங்கள் சொல்லுங்கள். வேறு யார் இருக்கா? எங்களை தவிர எங்களுடைய பலம், எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் இருக்கு. எங்களுடைய தலைவர் 6 மாதத்துக்கு முன்பு நடந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய ஒரு 6 மாதம் பெரிய காலங்க. 6 மாதத்துல நாங்க களத்துல இருக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், மக்களுடைய எண்ணத்தை பரிமாறிட்டு 6 மாதத்துல திமுகவும் அதிமுகவும் களத்தை விட்டு அகன்று சென்று விட்டார்கள் அப்படின்னு 6 மாதம். இது நாங்க அதுக்கு கடந்த ஒரு 2-3 ஆண்டு காலமாக அதிமுக நிலைப்பாடு எப்படின்னு, அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதிமுக எப்படி ஆட்சி செய்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு முதலமைச்சர், அவர் முதலமைச்சராகவே கருதல, அழுதுகிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார். டெல்லிக்கு போனால் சிரிக்கிறான், என்ன அவங்க முதலமைச்சர் அழுதுட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அவர் இன்னைக்கு அங்கே ஒரு சமீபத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தினார். வெள்ளைக்காரங்களாம் வந்தாங்க அந்த கூட்டத்தில். அங்கே போயிட்டு ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சுக்கிட்டு அங்கே பேசுகிறார் அவர். இது இல்லாமல் அவரோட வீட்டில் முதலமைச்சர் பலகை போடுறதுக்கே பயப்படுறாரு. அவர் முதலமைச்சர் அறைக்குள்ளே போக போகிறதில்ல, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார மாட்டார். இவரால் என்ன நிர்வாகம் கொடுக்க முடியும்? அதிமுக, அதனால் அதிமுக நிர்வாகம் அப்படி இருக்குது. சரி, பொதுவாக தமிழ்நாட்டில் என்னென்னா, இவங்க மேலே கோவம்னா அவங்க மேலே அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவங்க மேலே கோவம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு பார்த்தா இல்லை, அவங்க மேலே இன்னும் அதிகமாக கோவம் இருக்குது திமுக மேலே. இந்த ஸ்பெக்ட்ரம் 2G பிரச்சனைகள் இன்னும் அது மக்கள் மறக்கலை. அது இல்லாமல் அவங்க உட்கட்சி தேர்தல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, அவ்வளோ கோடிக்கணக்கான செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை. அவங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. 4.5% ஓட்டு வாங்கின கட்சி உங்க கட்சி. நாங்க நின்னது 8 தொகுதியில் நின்று இருக்கோங்க. நாங்க தேமுதிக 14 தொகுதி நின்று இருக்காங்க. காங்கிரஸ் பார்த்தா 39 பலம் கிடையாது. அன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்பம் சூழல்ல எப்படியாவது இந்த உருவாக்கணும், இந்த கூட்டணி உருவாக்கணும் தான். அதனால நாங்க விட்டு கொடுத்துருக்கோம். மாற்றுன்னு சொல்லி வர்றீங்க. உங்களுடைய வாக்கு சதவீதம் ஏற்கனவே நீங்க வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. திருப்பி நீங்க வாக்குகள் பத்தி பேச வேண்டாங்க. இன்னைக்கு புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். நம்மகிட்ட இருக்கிற கடைசி ப்ரூவன் ஃபேக்ட். இப்ப நாங்க இப்போ 20 தொகுதியில் நின்னுனா நாங்க 20% வாக்கு வாங்கியிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நடந்து, சரி கூட்டணி அமையணும்னு வழி இல்லாம சரி ஒரு சில விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இந்த போன MP தேர்தல் பொறுத்த வரைக்கும்
எப்படியாவது அமையணும், திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்று ஒரு அணி அமையணும்னு எங்க நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கு. சரி, அமையணும்னு ஒரு வழி இல்லாம நாங்க ஒத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க வெளியில் வந்துட்டு இருப்போம், வெளியில் வந்துட்டுனா அதை உடஞ்சிருக்கிறோம். அதனால இதை வந்து 4%, 5% அது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம். எங்களுடைய பலத்தை பத்தி பேசுங்க. 4.45% ஓட்டு வாங்கின பாமக 6 மாதத்துல பெரிதா வளர்ந்துருச்சு. ஆனா 5.48% ஓட்டு வாங்கின உங்க கூட்டணி கட்சியான பிஜேபியும் 5.13 வாங்கின தேமுதிகவும் தேஞ்சி சின்ன கட்சிகளாயிடுச்சு அப்படின்னு சொல்ற வாதத்தை எப்படி ஏற்கிறது? தேமுதிக முதல்ல தனியா நின்றப்போ அவங்க 8.5 விழுக்காடு வாங்கினாங்க. இந்த தேர்தலில் 14 தொகுதியில் நின்று 5 புள்ளி. உங்க கட்சியை கூட குறை சொல்றாங்க. உங்க கட்சிக்காரங்க அவங்க ஓட்டு போடல. இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க திருப்பி நீங்க அதே புரிஞ்சிக்காம என்னன்னா நாங்க நின்னது குறைவாக தொகுதியில நாங்க நின்னு இருக்கோம். தேமுதிகவுக்கு வாக்கு குறைந்ததற்கு காரணம் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஓட்டு போடல. குறிப்பாக பாமக வட மாநிலத்துல போடல, வட மாவட்டங்கள்ல எல்லாம் நிச்சயமா நீங்க அவங்க சொல்லல, யாரும் சொல்ல முடியாது. அதுல எல்லாமே மனசார நாங்க வேலை செஞ்சோம். நம்ம அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அந்த கட்சியுடைய வீச்சு என்பது வட மாநிலத்திலிருந்து தென் மாவட்டங்கள் வரையிலும் கிழக்கு இருந்து மேற்கு வரையிலும் பரவலாக இருக்கணும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த வீச்சு இருக்கு. இன்றைக்கும் தேமுதிகவால் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டா வேட்பாளர் நிறுத்துற நிலைமை இருக்கு. உங்க கட்சி கடந்த தேர்தல்களில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க போட்டியிடுறது அரக்கோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரையிலும் நாடாளுமன்ற தேர்தல்னா, சட்டமன்ற தேர்தல் என்றால் நீங்க திருச்சியை கடக்கிறது இல்லை. கோவை மண்டலத்திலோ மேற்கு மண்டலத்திலோ தென் மண்டலத்திலோ உங்களுக்கு பெரிய பிரசன்ஸ் இல்லை, கட்சி அமைப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பெரிய கட்சிகளுக்கான மாற்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? தேவகவுடா வந்து மொத்தம் 15 எம்பி வச்சுக்கிட்டு பிரதமராக ஆகிட்டு இருக்கார். அவர் வந்து இந்தியா முழுக்க அவர் வந்து கட்சி வச்சுக்க கிடையாது. கர்நாடகாவிலே வந்து ஒரு 5 மாவட்டங்களில் போட்டியிட்டார். 15 எம்பிக்கள் வச்சு பிரதமர் வந்திருக்கிறார். அதனால் அது பல உதாரணங்கள் இருக்குது. நான் மீண்டும் நாங்கள் போன கேள்விக்கு நான் பதில் சொன்னது மாதிரி தான் மக்கள் முடிவு செய்யணும். இது வந்து இங்கே தான் இருக்குன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து விஜயகாந்த் பற்றி நீங்கள் சொன்னீங்க. விஜயகாந்த் பரவலாக வச்சுக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் பரவலாக 2000, 3000, 5000 வாக்குகள் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் கிட்ட 110 தொகுதியில் எங்கள் வாக்குகள் வந்து கிளஸ்டர்டாக இருக்குது. நாங்கள் வந்து 30,000, 50,000, 60,000 வாக்குகள் இருக்குது. அது வெற்றி பெற வாக்குகள். நீங்கள் இப்போ 10,000 வாக்குகள் அங்கங்கே பரவலாக வச்சுட்ருக்கோன்னா அது வெற்றி பெற முடியாது. யார் கூட சேர்ந்தால் தான் வெற்றி பெறும். ஆனால் நாங்கள் வச்சுக்கிறது வந்து கிளஸ்டர்டாக மொத்தத்தில் இருக்குது எங்கள் வாக்குகள். அது நாங்கள் வெற்றி பெற வாக்குகள். நாங்கள் 96 தனியாக நின்று ஜெயலலிதா மிகப்பெரிய அலையில் நாங்கள் 4 தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். 14 தொகுதியில் நாங்கள் 2வது வந்திருக்கிறோம். கிட்ட 60 தொகுதியில் நாங்கள் 3வது வந்திருக்கிறோம். அப்பவே 96 ஒரே இடத்துல வாக்கு இருக்கு எங்களால் அது வந்து வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்க ஏன் தனிச்சு போட்டியிடல? 96க்கு பிறகு ஒரு தேர்தல் நாங்கள் தவறு பண்ணிட்டோம்னு சொல்றோம். நாங்கள் ஒத்துக்கிறோம், தவறை நாங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கோம். தவறு பண்ணிட்டோம். அப்போதுலேருந்து நாங்கள் தனியாக நாங்கள் போட்டிட்டு இருந்தோம்னா மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. எங்களோட தனித்தன்மையை நாங்கள் இழந்துட்டோம். 15 ஆண்டு காலமாக இவங்க 2 பேருக்கு போட்டி கூட்டணி போனது மிகப்பெரிய தவறு. இதுக்கு நாங்கள் வருத்தம் மட்டும் இல்லை, மன்னிப்பும் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டுவிட்டோம். பல முறை நாங்களும் மேடையில் கேட்டுட்டேன், மன்னிச்சுக்குங்க, இந்த தவறை நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம்னு ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு அங்கே கிடையாது. 2000 ஆண்டு 2000 நாங்கள் தொகுதி மாநாடு நடத்தினோம். 234 தொகுதி மாநாடுகள் நடத்தினோம். ஒவ்வொரு தொகுதி மாநாட்டிலையும் குறைந்தது 5000 பேர் அங்கே கூடினாங்க. அடுத்தது வந்து கிட்டத்தட்ட 60,000, 70,000 பேர் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வருஷத்தில் நாங்கள் நடத்தியிருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கட்சியும் நடத்தலை. அங்கே தெற்கையும் சரி மேற்கையும் சரி எல்லா இடத்துலையும் தொகுதி மாநாடு நடத்தியிருக்கோம். அப்போ நாங்கள் சொல்றது வந்து 2000 தொகுதி வாரியா மாநாடு நடத்தி 2001 ஒரு கட்சியோட கூட்டணி தான் சேர்ந்தீங்க. அப்போ நீங்க அதுதான் சேர்ந்து நிக்கல, தனியா நிக்கல. 234 தான் சொல்றேன். எங்க கட்சி முக்கியஸ்தர் நிர்பந்தம். அதனால அந்த தவறை நாங்கள் ஒத்துக்கிறோம். தவறுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் அதனால அதை தவறா நாங்கள் கருதுறோம். உங்களுடைய தந்தையாரோட பேட்டியில புதிய தமிழகம், அவர் வந்து மறுமலர்ச்சி திமுக, ஜி.கே. வாசன் தலைமையிலான தமாக, காந்திய மக்கள் கட்சி உள்ளிட்ட 8 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்ததாக உங்களுடைய தந்தையாரோட பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ இந்த கட்சிகள்லாம் உங்கள் தலைமையை ஏற்று மாற்று அணிக்கு வர்றதுக்கு முன் வந்திருக்காங்களா? இன்னும் நாங்கள் யாரும் நான் பார்க்கல, நாங்கள் பேசலை. முன் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இவங்க மட்டும் கிடையாது, மற்றவங்களாம் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காரணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவாங்க. இப்போ இன்றைக்கி நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், பாட்டாளி நாங்கள் களத்தில் இறங்க போகிறோம். இன்னும் இறங்கி மக்களை சந்தித்து பல பொதுக்கூட்டங்கள் போட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி மக்களை சொல்லி அவங்களுடைய ஆதரவு திரட்டின பிறகு எங்களை பலத்தை பார்த்து எல்லாம் வருவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுசாக இருக்குது. இப்போ உங்கள் கூட்டணியில் பாஜக, தேமுதிகலாம் இடம் உண்டா? யார் வேணால் வரலாம். நாங்கள் எங்கள் தலைமையில் யார் வேணால் வரலாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் தலைமையை விஜயகாந்தும் பாஜகவும் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் அந்த கேள்வி அவங்களுக்கு தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் இல்லை, அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் கடந்த காலத்தில் நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் கால் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்க, எங்கள் தலைமையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் காமன் காஸ் திமுக அண்ணா திமுக இல்லாமல் மற்றவங்க யார் வேணால் வரலான்னு நாங்கள் கேட்டிருக்கோம்.
அவங்களுடைய விருப்பம். அது வந்தாங்கன்னா சந்தோஷம். இல்லை வருவாங்கன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எல்லாம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. 2016 திமுக அதிமுகவை வீழ்த்துற சக்தியாக பாஜக தான் இருக்கும், பாஜக தலைமையில் தான் ஒரு அணி அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக தலைமையில் ஒரு அணின்னு அவங்க சொல்கிறதும், பாமக தலைமையில் நீங்கள் ஒரு அணின்னு சொல்கிறதும், நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்களான்ற ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது. அதாவது மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம். காரணம், நாங்கள் இந்த அரசாங்கம் பதவியேற்பதற்கு முன்பு நாங்கள் ஜனாதிபதிக்கு பாட்டாளி கட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு நாங்கள் 5 ஆண்டு காலம் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கின்றோம். அது கடிதம் கொடுத்துருக்கணும். அதில் நிலைப்பாட்டு நாங்கள் இருக்கின்றோம். இங்கே மாநிலத்தில் நாங்கள் எங்கள் தலைமையில் அவங்க வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரில் சிவசேனா அங்கே என்டிஏல வந்து ஒரு மினிஸ்டர் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் தனியாக போட்டிட்டாங்க. ஹரியானா தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி சிரோமணி அகாலி தளம் வந்து ஐஎன்எல்டி கூட சேர்ந்து போட்டிட்டாங்க, பிஜேபி எதிர்த்து போட்டிட்டாங்க. அதில் ராம்விலாஸ் பாஸ்வான். ஸோ இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதனால் மத்தியில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், மாநிலத்தில் நிலைப்பாடு பிஜேபி ஒரு நல்ல முடிவெடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அதாவது ஆண்டு முழுவதும் உங்கள் தலைவர் வெளியிடுற அறிக்கைகள் பிஜேபி அரசை விமர்சித்து, அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ இலங்கை தமிழர் பிரச்சனையோ மீனவர் பிரச்சனையோ, இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தையும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் மத்தியில் 5 ஆண்டு காலத்துக்கும் அந்த அரசுக்கு ஆதரவு தருவோம், நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோன்றீங்க. அதாவது இது ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு இல்லையா? அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி வந்து விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிற கருத்து வந்து தவறான கருத்து. கூட்டணி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கடமை அது சொன்னி, அது வந்து ஆளுங்கட்சி ஏற்றுக்கணும், பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு அதை திருத்திக்கணும். இன்னொன்று, எங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் வேறு, பிஜேபி கொள்கைகள் வேறு, எங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் வேறு இருக்கலாம். எங்கள் கட்சிகள் வச்சு ஏன்னா பல முறை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை பாராட்டியிருக்கோம், நாங்கள் பல முறை நாங்கள் விமர்சனம் செஞ்சுருக்கிறோம். காரணம், இப்போ இலங்கை பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை விமர்சனம் செஞ்சுருக்கிறோம். ராஜபக்சே அவர்களை வந்து பாராட்டியிருக்கார், வாழ்த்திருக்கார். 3வது முறை நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறணும். அது தவறான ஒரு நோக்கம், ஒரு முன்னுதாரணம் அது. இன்னொன்று, ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து இலங்கையில் வந்து அவர் பதிலாக வேற வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் மனசில் வந்து என்ன சொல்லுவார், ஓ மோடி அவர்கள் வந்து அவரை பாராட்டியிருக்கார், வாழ்த்திருக்காரு, அதனால் ஒரு மனஸ்தாபம் வரும். அதனால் அது விட்டுடுங்க. இன்னொன்று, எங்கள் கட்சி நிலைப்பாடு வந்து அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ வந்து இப்போ இராணுவத்திலையும் காப்பீடுல இன்சூரன்ஸ்லையும் வங்கிகள்லையும் கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களுடைய கருத்து. அது நாங்கள் விமர்சனம், நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் போராட்டம் தேவைப்பட்டால் போராட்டம் செய்வோம், நாங்கள் தயங்க மாட்டோம். அது இல்லாமல் அப்புறம் ஹிந்தி திணிப்பு, சான்ஸ்கிரிட் திணிப்பு, இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம், அதெல்லாம் வந்து சரியான தவறான போக்கு. அது நிச்சயமாக நாங்கள் கண்டிப்போம். நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்ருப்போம், அதில் நாங்கள் மாற்று கிடையாது. வைகோ போல டாக்டர் ராமதாஸ் இருக்க மாட்டார், சுப்பிரமணிய சாமி சொல்கிறதெல்லாம் கேட்டு கூட்டணியை விட்டு வெளியேறிட மாட்டார், ஏனென்றால் அவர் விவரமானவர் அப்படின்னு திரு இல கணேசன் பாஜக மூத்த தலைவர் சொல்கிறார். இந்த விவரமானவர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வைகோ முன்வைத்த விமர்சனங்கள் அத்தனையிலும் எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு சொன்னாலும், இதில் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியோடு பகைத்து கொள்ளாமல் அப்படி அனுசரித்து போகிறதுக்கு வேற ஏதேனும் காரணம்? நிச்சயமாக வேறு எந்த காரணம் கிடையாதுங்க. இன்னொன்று உதாரணம், 2006 நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக அப்பொழுது வந்து 95 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று ஆட்சி செய்தார்கள். அப்போது வந்து நாங்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அப்பயும் நாங்கள் சொன்னோம் நிபந்தனையற்ற ஆதரவு 5 ஆண்டு காலம் கொடுப்போன்னு. ஆனால் 2006 ஆட்சிக்கு வந்த திமுக 2008 எங்களை வெளியேற்றினாங்க, கூட்டணி விட்டு அவங்களே வெளியேற்றினாங்க. அப்பயும் நாங்கள் வந்து அந்த ஆதரவு வந்து நாங்கள் பின்வாங்கலை. நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நாங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். 5 ஆண்டு காலம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு அந்த கமிட்மெண்ட்டில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதே மாதிரி தான் இப்பயும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் இதில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கணும், அரசாங்கம் ஏற்றுக்கணும், அதுதான் எங்களோட நிலைப்பாடு. கூட்டணிக்காக கொள்கைகளை ஏன்னா வேற எந்த காரணம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதில் நாங்கள் இப்போ இல கணேசன் சொன்ன மாதிரி இவர் விவரமானவர், அப்போ வைகோ விவரமற்றவர்னு சொல்கிறார் அவர். அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தவறான கருத்து. அதெல்லாம் கூட்டணிக்காக எங்களுடைய கொள்கைகளை அடமானம் வைத்து விட மாட்டோம்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் உங்கள் கூட்டணி, நீங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, நீங்கள் சொல்கிற எந்த கருத்தையும் அவர்கள் செவிமடுக்கவில்லை. இதுவரையிலும் பாமக சொல்லி ஒரு கருத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்றதுக்கான இது தெரியல. விமர்சன கணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இது வந்து விமர்சித்து விட்டு அதே கூட்டணியில் தொடர்றது என்று
கொள்கைகளை அடமானம் வைத்து இருப்பதற்கு ஒப்பாகாதா? அது எப்படி கொள்கைகள் நாங்கள் அடமானம் வச்சுட்டு இருக்கோம்? எங்கள் கொள்கைகள் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அறிக்கைகள் மூலயமா, கடிதங்கள் மூலயமா நாங்கள் அரசாங்கத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஏற்றுக்கொள்வது அரசாங்கம் அதோட நிலைப்பாடு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருப்போம். நாங்கள் அதில் உங்கள் மேல இருக்கிற ஒரு வழக்கு காரணமாக நீங்க அந்த கூட்டணியில நீடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? அது பைத்தியக்காரத்தனம். அது ஏன்னா இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதில் இந்த வழக்கு இது போட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு போட்டது இந்த வழக்கு. ஏதோ ஒரு வழக்கு. இதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இது சில தொலைக்காட்சியிலேருந்து ஊழல் வழக்கு, என் மீது போடப்பட்ட ஊழல் வழக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் எங்கேயுமே சார்ஜ் ஷீட்டில் அன்புமணி 1 பைசா வாங்கினா, 1 ரூபாய் யார்கிட்டயும் வாங்கியிருக்கான், இல்லாட்டி யாரையாவது சந்திச்சிருக்கிறான், கல்லூரி முதலாளிகளை சந்திச்சிருக்கிறான், அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறான், எதுவுமே அந்த சார்ஜ் ஷீட்டில் வரல. ஒன்று இதில் ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் தான் இந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. என்னதுன்னா, உச்சநீதிமன்றம் ஆணை, அதாவது அவங்க அனுமதி மறுத்ததுக்கு பிறகு நாங்கள் அனுமதி காலேஜுக்கு கொடுத்துருக்கோம். காலேஜ்னா புதுசாக கிடையாது, செகண்டரி ரெனியூவல், அவ்வளோதான். செகண்டரி ரெனியூவல் காலேஜுக்கு. ஆனால் அதே உச்சநீதிமன்றம் 1 மாதத்துக்கு பிறகு அவங்க கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, அந்த கடந்த மாதம் அரசாங்கம் கொடுத்த தீர்ப்பு, அந்த அனுமதி செல்லும்னு அதே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 1 மாதத்திலே கொடுத்துருக்காங்க. ஆனால் சிபிஐ என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2வது கொடுத்தது அதை மறைச்சிட்டு முதல்ல கொடுத்தது மட்டும் என் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, நான் இல்லை, செக்ஷன் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்காரு, டெபுட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, அப்புறம் தான் நான் கையெழுத்து போட்டேன். ஆனால் சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, செக்ஷன் ஆஃபீஸரும் கேபினட் மினிஸ்டரும் தான் அக்யூஸ்டு, மற்றவங்களாம் விட்னஸ். ஆக இது அரசியல் கேஸ். இதெல்லாம் இது பழி வாங்கின காங்கிரஸ் போட்டிருக்காங்க, என் மேலே போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க விட்டு பிரிஞ்சிட்டோம். சம்பவம் நடந்து 2008, என் மேலே வழக்கு போட்டு 2012 போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம், அவங்க கூட வெளியில் வந்துட்டோம். அதில் பழி வாங்கணும்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி பல தலைவர்கள் மேலே போட்டிருக்காங்க. இதில் 100 விழுக்காடு இது வெளியில் வந்துடுவேன். இது யாருடைய தயவும் தேவைப்படாது. 4 தலைவர்களுடைய ஒரு ஒப்பீடு வருகிறது. அந்த 4ல் திரு ஸ்டாலின், திரு விஜயகாந்த், திரு வாசன், திரு வைகோ, இவர்களுக்கு ஒப்பிடும்போது என்னுடைய வயது குறைவு, படிப்பு அதிகம் அப்படின்ற ஒரு படிப்பு அம்சம், ஏஜ் வைஸ், எஜுகேஷன் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்கிறீங்க. கல்வி தகுதி அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக இருந்தது காமராஜாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், கருணாநிதி அவர்களாக இருந்தாலும், ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பை கடக்காதவர்கள் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் படிக்காம தான் இருக்கணுமா? அதான் தகுதியா தமிழ்நாடு முதலமைச்சர் வரல? அவங்க எல்லாம் சிறந்த முதலமைச்சர்கள் இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? காமராஜருக்கும் எம்ஜிஆரும் சிறந்த நிர்வாகி இல்லைன்றீங்களா? காமராஜ் நான் ஒத்துக்கிறேன், நான் அண்ணாதுரையை நான் ஒத்துக்கிறேன். நான் மற்றவங்க வந்தவங்களாம் சிறந்த முதலமைச்சர் நான் நிச்சயமாக சொல்ல போகிறது, நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு மத்திய அமைச்சராக இந்தியா என்ன சிறந்த முதலமைச்சர் சொல்லுங்க நீங்க. நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் என்ன சொல்லுங்க நீங்க இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு தெரிந்த, இந்தியா முழுமையும் பார்த்த ஒரு மத்திய அமைச்சர். இந்தியாவின் பிற மாநிலங்களில் 14 வளர்ந்த மாநிலங்களை ஒப்பிடும்போது கட்டமைப்பு வசதி, கல்வி, சுகாதார வசதி, டாக்டருங்க, கிராமப்புற சுகாதார நிலையத்திலிருந்து மருத்துவ கல்லூரி வரையிலும், தனிநபர் வருமானம், மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் தமிழ்நாடு டாப் 5ல் ஒன்றா இருக்குது. இதுக்கு இந்த 4 முதலமைச்சர்கள் இல்லாமல் யாரை காரணம் சொல்லுவீங்க? அதாவது இதில் காமராஜ் காலத்தில் கொண்டு வந்த அடித்தளம் தான் இதுக்கு காரணம். காமராஜோ, பக்துவாச்சலமோ, ராஜாஜி, அதுக்கு முன்னாடி ராஜாஜி, இவங்க கொண்டு வந்த அடித்தளம் தான் பிறகு தமிழ்நாட்டில் நல்லது நடந்தது. அரசியல்வாதிகள்னால நல்லது நடந்தது. நான் கடந்த 50 ஆண்டு காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்த 50 ஆண்டு காலத்தில் இவங்களால நல்லது நடந்தது நான் நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன். நான் நல்ல அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அடித்தளம் ஏற்படுத்தி காமராஜ் அவர்கள் அடித்தளம் ஏற்படுத்தினார். இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் நீங்கள் சொன்னீங்க எல்லாத்துலேயும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. தமிழ்நாடுக்குள்ளே பல பீகார்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்குதுல்ல? சமச்சீர் வளர்ச்சி இல்ல. நீங்க தொகுதி தருமபுரி தொகுதி, அது மிகப்பெரிய பீகார் தமிழ்நாட்டில். விழுப்புரம் மிகப்பெரிய பீகார் தமிழ்நாட்டில். கடலூர் மிகப்பெரிய பீகார். திருவண்ணாமலை பீகார். காஞ்சிபுரம் பீகார். அரியலூர் பீகார். எல்லாம் பீகாரில் தான் இருக்கு. பீகாரோட மோசமான குறியீடுகள் இருக்கிறதுல அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்குது? இல்லை, அவங்க வேண்டிய வளர்ச்சி இல்லைங்க. சும்மா தென் மாவட்டங்கள் பகுதியில், அப்புறம் கோயம்புத்தூர், சென்னை, இதை எடுத்துட்டீங்கன்னா 3 கம்பெனினா நீங்கள் இப்போ தனிநபர் வருமானம் சொல்றீங்க. நீங்கள் கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா அங்கே வந்து 95,000 ரூபாய் ஒரு தனிநபர். ஒரு பின்தங்கின தருமபுரி மாவட்டத்தில் அதே தருமபுரியில் பண்ணீங்கன்னா நீங்க 18,000 ரூபாய். அப்புறம் என்ன நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்க? நீங்க
ஆனா இது வளர்ச்சி வந்து நீங்க அங்கங்கே தான் நடந்திருக்கு தவிர ஒட்டுமொத்த வளர்ச்சி கிடையாது, சீரான வளர்ச்சி கிடையாது. இதற்கு காரணம் நிச்சயமா நாங்க இந்த ரெண்டு கட்சியும் நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இல்லை, சமச்சீர் வளர்ச்சி இல்லைன்ற நீங்க முன்வைக்கிற கருத்துல நான் உடன்படுறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான வளர்ச்சி இல்லைன்னு. ஆனா குஜராத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அல்லது தனிநபருடைய வறுமை ஒழிந்த வேகம் தமிழ்நாட்டில் அதிகம். 80லையும் 90லையும் 2000லும் நீங்க வந்து ஊட்டச்சத்துல இருந்து தடுப்பூசி போடுறதுல இருந்து மக்கள் நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க. அப்போ அந்த ஆட்சியாளர்கள் ஆண்டனி மாதிரி நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க. அதனால நான் அரசியல்வாதிகள் பத்தி நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இது எப்படி சரியா இருக்கும்? அடுத்தடுத்து வந்த அரசுகள் இப்போ ஒரு உதாரணம், ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார், நல்ல மனுஷன். அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, என்ன பண்ண முடியும்? யார் நடத்துறா இப்ப அரசாங்கத்தை? ஐஏஎஸ் அதிகாரி நடத்தல, ஆலோசகர்கள் நடத்துறாங்க. அவங்களும் ஒரு அதிகாரி தான் இருந்தாங்க, ஓய்வு பெற்றிருக்காங்க, அவங்க நடத்துறாங்க. அதில் அதே போல தான் அப்போ நடத்துனாங்க, அவ்வளோதான். அதனால இது வந்து நான் இவங்களை கிரெடிட் நான் இவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. இல்லை, ஏன்னா ஒரு ஆட்சியாளரா இருந்தவர், நீங்க நல்ல ஒரு சிஸ்டம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டம் ஏற்படுத்தினது ஒரு திராவிட இயக்க ஆட்சி இல்லையா? இந்த 4 முதலமைச்சருக்கு அதுல பொறுப்பு இல்லையா? இல்லை, நான் சொல்றது வந்து காமராஜ், அண்ணாதுரை அவருடைய பங்கீட்டும் இதுல இருக்கு. அண்ணா ஆட்சியாளராக 2 ஆண்டுகள் தான். அது ஆனா அதிகமாக அவர் உழைத்தது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து கடந்த காலத்துல 49 கட்சி அதுக்கு முன்னாடி திராவிட இயக்கத்துல இருந்து உழைச்சிருக்காரு. உழைச்சி அவருடைய கொள்கை, அவர் நிலைப்பாட்டு, அதை எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே இவங்க. நீங்க குஜராத் பேர் தான் அண்ணா திமுகன்னு பேரு. அண்ணாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கு சம்பந்தம் இருக்கு? ஒரு மக்கள் நல திட்டத்தை செயல்படுத்தின சோசியல் செக்டாருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்ச ஆட்சியாளர்களுக்கு இது எந்த கிரெடிட்டும் இல்லை, அதிகாரிகளுக்கு தான் இந்த மொத்த கிரெடிட்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லைங்க, ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாகி இருக்கு தமிழ்நாட்டில் உருவாகி. இப்போ இல்லைன்னா நீங்க ஏன் வந்து அது வந்து சீரான ஒரு வளர்ச்சி ஏன் வரல? அதனால ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க நம்மளுடைய பெரியோர்கள். அதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சிஸ்டமா இருக்கு இந்த சிஸ்டத்தை. ஆனா இதுல வந்து கேரளாவில் பாத்தீங்கன்னா, கேரளாவில் வந்து வேற சிஸ்டம் இருக்கு. கேரளாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுமான பணிகள்லாம் கிடையாது. ஆனா அங்க இருக்கிறது வந்து கல்வி அறிவு அதிகமா. தமிழ்நாட்டில் அதிகம் படிக்கிற மாநிலம் கல்வி கொடுத்திருக்காங்க. திராவிட கட்சிகள் இப்ப 2 கட்சிகளும் வந்துருக்காங்க. அவங்க ஆட்சி அமைப்பதற்கு முன்பு சொன்ன கொள்கைகள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இன்னைக்கு இந்தியாவிலே அதிக ஆங்கில வழி கல்வி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் அதிகமான இருக்குது தமிழ்நாட்டில் தான். 30,000 கல்வி பள்ளிக்கூடங்கள். இவங்களாவது இருமொழி கொள்கையை சொல்றாங்க, நீங்க 3 மொழி கொள்கையை சொல்ற ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து அந்த கட்சியை ஆதரிச்சிட்டு இருக்கீங்க. இல்லையா, அந்த கட்சி நாங்க திருத்திக்க சொல்லிட்டு இருக்கோம். கால அவகாசம் கொடுக்கணுங்க. 6 மாசம் தான் வந்திருக்காங்க, திருத்திங்க, திணிக்காதீங்கன்னு நாங்க சொல்லிட்டு வரோம். ஸ்டாலின், விஜயகாந்த், வைகோ, அது ஏன் அந்த வாசன் அந்த வரிசையை திரும்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு எந்த நிலையிலும் அவர்களுக்கு வந்து ஒரு ஜாதி அடையாளம் இல்லை. ஜாதிகளை கடந்த ஒரு தலைவர்களாக அவங்களுக்கு சொந்த அளவுல ஜாதி பட்டிருக்கா இல்லையான்றது விவாதத்துக்குரியது. நான் அந்த பர்சனல் இதுக்குள்ள போகல. ஜாதி இல்ல, ஆனா திராவிடம் இருக்கு. வெளியில ஒரு இனம், திராவிட இனம்னு அதெல்லாம் ஒத்துப்பீங்க நீங்க, ஜாதி ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஜிகே வாசனுக்கும் சொல்றேன், ஜிகே வாசன் திராவிடத்தை சேர்ந்தவர்ல, விஜயகாந்த் எந்த பட்டியலில் வைக்கிறது? கட்சி பேரே திராவிடம், தேசிய முற்போக்கு திராவிடம் தான் வச்சிட்டு இருக்காரு. உங்க கூட்டணிக்காரர், அதை நீங்க தான் சொல்லணும் அது என்னன்றது. நீங்க அவர் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கல. அவர்களுக்கான ஜாதி அடையாளம் இல்லை. உங்களுக்கு வந்து திரு குரு ஒரு முறை சொன்னார், 1 கோடி வன்னியரில் ஒருவர் அன்புமணி, வன்னியர் ஒருவர் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி. ஜாதி அடையாளத்தை வைத்து கொண்ட யாரும் தமிழ்நாட்டில் பெரிய பதவிகளுக்கு வரல. ஜாதி கடந்து எல்லா ஜாதிக்காரராலும் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு வர முடிஞ்சிருக்கிறது. இந்த 4 பேருக்கும் இல்லாத ஒன்று உங்களுக்கு எண்ணிக்கை பலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதி அடையாளம்ன்றது உங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? நிச்சயமா இருக்காது. காரணம், பாட்டாளி கட்சி வந்து சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. எல்லா சமுதாயங்களும் உட்பட கட்சி இது. இது வந்து வன்னியர்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயங்களும் இருக்கிறாங்க இந்த கட்சியில் இருக்கிறாங்க. தலித் மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம், அதாவது ஒரு தனிப்பெரும்பான்மையான சமுதாயம் சொல்லலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள் இருக்காங்க. எல்லாம் உழவர்கள், கூலி, படிப்பறிவு கிடையாது, கோமணத்தை கட்டிக்கிட்டு குடிசையில் கஞ்சி குழு குடிச்சிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. கல்வி அறிவு கிடையாது. தமிழ்நாடு வளம் பெறணும்னா இந்த சமுதாயங்கள் வளர்ச்சி வரணும். வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அதே போன்ற மற்ற சமுதாயம் வந்தால் தான் சமூக நீதி வரும். அதுக்காக தான் நாங்கள் எல்லா சமுதாயத்துக்கும், நாங்கள் வன்னியர்கள் உட்பட எல்லா சமுதாயம் நான் போராடிட்டு இருக்கோம். அடித்தட்டில் இருக்கிற சமுதாயங்கள்லாம் மேலே முன்னுக்கு வரணும். அதுதான் எங்களுடைய கட்சியோட நோக்கமே. இதில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் கட்சிக்கு ஆட்சி புரியக்கூடிய வாய்ப்பு வந்தால் தலித் ஒருவரை தமிழ்நாட்டில் முதல் முறையாக முதலமைச்சராக்கும்னு உங்கள் தந்தை சொன்னாங்க. 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்பு நாங்கள் சொன்னோம். கட்சி தொடங்கினப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் வாய்ப்பு நாங்கள் ஒரு தலித்து கொடுப்போம். அதே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம். முதல்ல நாங்கள் மத்தியில் அமைச்சர் பதவி மாறிட்ட மாதிரி தெரியல. இல்லை, மத்தியில் எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்போ வந்து 4 வன்னியர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் கொடுக்கல.
தலித் எழில்மலை என்று ஒரு தலித்து கொடுத்துருக்காரு. இல்லை, இப்போ அந்த நிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்? நிலையை மாறலைங்க, அதெல்லாம் நிலையை மாறல, எல்லாம் வரணும்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எங்கள் கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார் தலித். இன்னைக்கு திமுகவில் தலித் இருக்காங்களா, அண்ணா திமுகவில் இருக்காங்களா, இல்லாட்டி வேற விஜயகாந்த் கட்சியிலையோ வைகோ எந்த கட்சியிலையும் யாரும் கிடையாது. என் திருமாவளவன் சொல்லிட்டோமே என்ன செஞ்சு தலித் மக்கள் அதிமுக திமுக மேல தங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு அதிமுகவாலேயோ திமுகவாலேயோ மற்ற கட்சியாலேயோன்னு சொல்லல. தலித் மக்கள் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான அச்சுறுத்தலா பாமகவையும் சொல்றதை பார்க்கிறோம். தலித்துகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயங்களும் பொருளாதார ஆதாயங்களும் தேடுகின்ற ஒரு சில அமைப்புகள் எங்கள் மீது அந்த கருத்துக்களை திணித்து அதில் ஊடகங்கள் அந்த கருத்துக்கள் பரவிட்டாங்க. அதான் தவிர அது உண்மை கிடையாது. நாங்க தலித்துக்கு எதிரானவர்கள் கிடையாதுங்க. நாங்க எதிர்க்கிறது ஒரு சில அமைப்புகளை எதிர்க்கும், தலித்துகளை எதிர்க்கிறது கிடையாது. மதிமுகவை வெளியேறதுக்கு நெருக்கடி தரப்பட்டது, வெளியேறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டது, மதிமுக வெளியேறிடுச்சு, அல்லது மதிமுக விமர்சித்து அது தானாக வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுப்பிரமணியம் சுவாமி பாஜகவோட மூத்த தலைவர் பாமக வெளியேறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாமகவோட நிலைமை என்ன? அதாவது இது சம்பந்தமா தமிழ்நாடு பிஜேபி ஒரு தலைவர் தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னது இது சுப்பிரமணிய சாமியோட தனிப்பட்ட கருத்து, இது எங்களோட கட்சியோட கருத்து கிடையாது, அதை நான் கண்டிக்கின்றேன். சுப்பிரமணிய சாமி அவர்கள் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி பேசுவது தவறு, அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று, இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த விளக்கமே போதுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதை டெல்லி தலைமை ஏற்கிறதோ இல்லையோ, சுப்பிரமணியம் சாமி சொல்றதை மோடி ஏற்கக்கூடிய நிலைமை தான் இந்த ஆட்சியில் பார்க்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு பிஜேபியோடைய மாநில தலைவர்னா அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அது அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இது இல்லாமல் சம்பந்தமாக ஐயாவும் கேட்டிருக்காங்க, ஐயா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட கருத்து, எங்களுக்கு அது பதில் சொல்றதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஏன் இந்த மாதிரி பேச்சுக்களை அகில இந்திய தலைவராக இருக்கிற அமித்ஷாவோ பிரதமர் மோடியோ ஏன் இந்த மாதிரி கூட்டணியை விமர்சிக்கிற பேச்சை கண்டிக்காம அல்லது டிஸ்அப்ரூவ் பண்ணாம? இதை நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்க தலைமையில் நாங்கள் எடுத்து சொல்லி அதற்கு ஒரு பதில் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மாற்று அணி அப்படின்றதுல பாமக உறுதியாக இருக்குமா, அல்லது அடுத்த தேர்தல் நெருக்கத்தில் ஏதேனும் ஒரு கட்சியோடு கூட்டு சேருவதற்காக அல்லது உங்களோட பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தியிருக்கா இதை பேசுறீங்களா? இது 100% கிடையாது, 101% நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காரணம் இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. எங்களுடைய பலம், எங்களுடைய கொள்கைகள், நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்ய மாட்டோம். இப்போ உதாரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போடுற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு. இது வேற திமுக அண்ணா திமுக சொல்ல முடியாது, அவங்களால செய்ய முடியாது. ரெண்டாவது, நாங்கள் இலவசங்கள், தேவையில்லாத இலவசங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 3 இலவசங்களை தவிர, ஒன்று அனைவருக்கும் கல்வி இலவசமாக கொடுப்போம், சுகாதாரத்தை இலவசமாக கொடுப்போம், விவசாயத்தில் வேளாண்மையில் இடுபொருட்கள், இந்த விதைகள், உரங்கள், காப்பீடு, கருவிகள். இலவசங்களுக்கு எதிராக தொடர்ந்து சொல்றீங்க. ஏழை மக்கள்கிட்ட வாங்குற வரியிலிருந்து அந்த மக்களுக்கு சின்னதாக ஏதோ செய்கிறாங்க. அது அம்மா உணவகத்திலிருந்து ஆரம்பித்து ரேஷன் கடையில் விலையில்லாத அரிசி கொடுக்கறதுல யார் சாப்பிட்றான்னு நீங்க பாக்குறீங்க. விலையில்லா அரிசி கொடுக்கறது பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் வந்து வேலைக்கு கூலிக்கு வராங்க பாருங்க, அவங்க தான் சாப்பிட்டுட்டு போறாங்க. நல்லது தானே, ஏழை 2 பேர் சாப்பிடுறதுல என்ன தவறு? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மக்களை நீங்க ஒரு கல்வி அறிவு வச்சு நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்குங்க. இன்னைக்கு பார்த்தா 80 லட்சம் இளைஞர்கள் இங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க, வேலையெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1,27,000 கோடிங்க பட்ஜெட்ல. அந்த பட்ஜெட்ல இலவசத்துக்கும் மானியத்துக்கும் 49,000 கோடி ரூபாய், அப்புறம் ஊதியத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் 51,000 கோடி ரூபாய். இப்போ ரெண்டும் சேர்த்திங்கன்னா 1,00,000 கோடி இதில் ரெண்டுமே போயிடுச்சு. மீதி இருக்கு 27,000 கோடி ரூபாயில் என்ன நீங்கள் நலத்திட்டங்கள், என்ன கட்டுமான பணிகள், அடிப்படை வசதிகள், பள்ளிக்கூடங்கள், சாலைகள், மருத்துவம் என்ன நீங்கள் பண்ண முடியும்? அது இல்லாமல் கடன் சுமை, தமிழ்நாட்டில் கடன் சுமை 1,79,000 கோடி. அதில் ஆண்டுதோறும் 15,000 கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் போச்சுன்னா வளர்ச்சிக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நாங்கள் சொல்றதுலாம் எங்களுடைய முதலீடு எல்லாம், இந்த பணத்தை எல்லாம் எதுல போடுவோம்னா கல்வியில போடுவோம். கல்வியை கொடுத்து அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா இது எதுவும் எதிர்பார்க்க வேண்டாங்க. அவங்க 2,000 ரூபாய் டிவி, அவன் 30,000 டிவி, பிளாஸ்மா டிவி வாங்கி போடுவாங்க. அவன் படிச்சுட்டு வேலைக்கு போனானா. பெரிய தொழில் நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு இருக்கு, சிஐஐ, ஃபிக்கி, அது மாதிரியான அமைப்புகள் தான் இந்த மொழியில பேசுவாங்க. அதாவது ஏழைகளுக்கு தர்றதை ஒரு சுமை, மானியம், அரசாங்கத்தோட வருவாய் எதுக்கோ வீணா போகுதுன்னு. நான் உங்கள்கிட்ட இன்னும் எளிமையா கேட்கறது என்னன்னா, ஒரு சத்துணவு கூடத்தில் மாணவர்களுக்கு போடுற இலவச உணவோ அல்லது இலவச முட்டையோ, அந்த மாணவர்களுக்கு தர்ற புத்தகம், இலவசமாக தர புத்தகமோ, லேப்டாப்போ, சைக்கிளோ, இதில் ரேஷன் கடையில் கொடுக்குற இலவச அரிசியோ,
இதெல்லாம் இலவசங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏழைகளுக்கு அவங்கள்ட்ட இருந்து வாங்குற இப்ப வரியை நான் ஏதோ ஒரு வகையில நான் சொல்றது தர்றாங்க. நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்றது கல்வி இலவசமா நான் கொடுக்க நீங்க சொல்ற மாநிலத்துல அதெல்லாம் இருக்கு. கல்வி இலவசமா நான் கொடுக்குறோன்னா கல்வியில வந்து கட்டணம் மட்டும் கிடையாது, கட்டணம் இல்லாத கல்வி மட்டும் கிடையாது. கல்வியில என்ன வருது? புக்கு, பேனா, லேப்டாப்பு, சைக்கிள், பஸ் பாஸ், முட்டை, இதெல்லாம் கல்வியில வருது. இதெல்லாம் நாங்கள் இலவசமா கொடுக்க போறோம். சுகாதாரம் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதான் நான் சொல்லி தேவையில்லாத இலவசம் சொல்லிட்டு இருக்கேன். நான் தேவையில்லாத மிக்சி, கிரைண்டரு, அதெல்லாம் தேவையில்லாத இலவசங்கள், அதெல்லாம் யாரும் தேவையில்லாதில்ல. ஏழைனால யாருன்னா விவசாயம் தான் ஏழை. இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஊக்குவித்து உதவி அவங்களுடைய விலை நிர்ணயம் செய்து நல்ல விலையை கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள். மது விலக்குக்காக நீங்க சொல்றீங்க. மது விலக்கு வந்து பாமக வலியுறுத்துது, அதே மாதிரி வைகோ வலியுறுத்துறார், தமிழறிவு மணியன் வலியுறுத்துறார், சசி பெருமாள் உள்ளிட்ட காந்தியவாதிகள் வலியுறுத்துறாங்க. காங்கிரஸ் கூட இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணாங்க. இப்போ மது விலக்குக்காக ஓட்டு போடணும்னா பாமகவுக்கு தான் ஓட்டு போடணுமா ஒருத்தர்? நீங்க இன்னைக்கு கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், சாமி இந்த சாராய கடை மூடிடுங்க சாமி, இதுதான் அவங்க சொல்ற முதல் வார்த்தை. அவ்வளோ மன உளைச்சல் இருக்காங்க பெண்கள். இன்னைக்கு சரிபாதி வாக்காளர்கள், 5.25 கோடி வாக்காளர்கள் சரிபாதி பெண்கள் தான் இருக்கு. பெண்கள் முடிவு பண்ணி மதுவை யார் ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு நான் போடுவேன், அந்த மாதிரி முடிவு பண்ணி வந்தாங்கன்னா நிச்சயமா நடக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு எதுங்க, பெண்கள் தானே அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் ஓட்டு போடாமல் அதிமுக இவ்வளவு பெரிய அளவுல வெற்றி பெற்று இல்ல. நான் சொல்றது வந்து அது வந்து தேசிய தேர்தல், நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் இந்த மது ஒழிப்பு இஷ்யூ இருக்குது இல்லை. அதனால அந்த தேர்தலில் வந்து மக்களோட நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். இல்லை இதெல்லாம் வந்து ஒரு இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். இதுதான் திராவிட கலாச்சாரம். மது, இலவசம், சினிமா, இது மூணுத்தையும் தவிர திராவிட கலாச்சாரம் வேறு எதுவுமே நல்ல நோக்கத்தில் தொடங்கினாங்க. திராவிட கருத்தியல் அப்படின்றத நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்களோன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுற சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை, திராவிட இயக்கத்தை தொடங்கின காரணம் வந்து மாநில உரிமை, ஜாதி ஒழிப்பு தான், தாய்மொழிக்கான முன்னுரிமை, இதெல்லாம் தான் திராவிட இயக்கங்களோட. இது ஏதாவது திமுக அண்ணா திமுக செஞ்சிருக்கிறாங்களா கேட்கறேன். இது 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இது ஏதாவது அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? திமுக அதிமுக அவங்கள விட நாங்க அதிகமா போராடி இருக்கிறோம். எங்களுடைய கருத்து திராவிட கருத்தியலுக்கு நாங்க தான் சொந்தக்காரங்க நீங்க சொல்லலாமே தவிர திராவிட கருத்தியல் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றது முரண்பாடா இல்லையா? அதாவது இன்னைக்கு வந்து எங்களுடைய கட்சியினுடைய முன்னோடிகள் எடுத்துக்கிட்டா தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், அவங்க படத்தை வச்சு தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். அவங்களுடைய முன்னோடிகள் சொல்லிட்டு இருக்கோம். தந்தை பெரியாருடைய திராவிட இயக்கத்தை தொடங்கின காரணம் ஜாதி ஒழிப்பு. இன்னைக்கு எங்களுடைய கருத்தும் ஜாதி ஒழியணும். ஆனால் எப்படி பேசினா ஒழிய போகிறது கிடையாது, நடைமுறைப்படுத்தணும். கீழே இருக்கிற ஜாதிகள்லாம் மேலே கொண்டு வரணும், சமூக நீதி வரணும். அப்போதான் ஜாதி ஒழியும், தானா ஒழிஞ்சிடும். எங்கள் அறிவுக்கு வந்து விரிவான பதில்களை தந்தமைக்காக மிக்க நன்றி. புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களை மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.